ஸோ இதில் வந்து இப்போ ஷாக் ஆகிறதுக்கும் ஆச்சரியப்படுறதுக்கும் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி வந்து இப்போ நீங்கள் கொடுக்குற இமேஜ் தான் அதை ரெண்டர் பண்ணி கொடுக்குதுன்றது கிடையாதுங்க. இதில் வந்து உங்ககிட்ட அவங்கள பற்றின ப்ரொஃபைலிங் ஆல்ரெடி அவங்ககிட்ட இருக்கும். ஸோ அதுலேருந்து எடுத்து தான் ரெண்டர் பண்ணி கொடுக்குதே தவிர நீங்கள் கொடுத்த இமேஜ்லேருந்து ரெண்டர் பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே. ஸோ அதுதான் பண்ணுது. டவுன் த லைன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ கூட கொடுக்க தேவையில்லை. ஸோ உங்களோட நேமு உங்களோட ப்ரொஃபைல் டீடைல்ஸ் ஏதாவது ஒன்று கொடுத்து எனக்கு ஒரு ஃபோட்டோ என்னை பற்றி இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும், அதுவும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணி இன்னைக்கு ஃபோட்டோ அப்லோட் பண்ணி அதை மேட்ச் பண்ணி காமிக்குது. அதை வச்சு அந்த மேட்சிங் ப்ரொஃபைல் இது எப்படி பண்ணுதுன்னு நான் கேட்குறேன். இப்போ இந்த மச்சம் வந்து மறைமுகமாக இருக்கு, இல்ல அந்த டாட்டூன்றது அவங்க ஷேர் பண்ண போட்டோல தெரியவே இல்லை. சோ இதை எக்ஸாக்ட்டா கேப்சர் பண்ணி கொடுக்கறதுன்றது எப்படி பாசிபிள்? முன்னாடி நீங்க வந்து சோஷியல் மீடியால ஏதோ ஒரு போஸ்ட் போட்டிருக்கலாம், அதுல நீங்க ஸ்லீவ்லெஸ்ஸா ஒரு போஸ்ட் போட்டிருக்கலாம், அதுல உங்க மச்சம் கேப்சர் ஆயிருக்கும், ஸோ உங்க டேட்டோ கேப்சர் ஆயிருக்கும். இல்ல சோஷியல் மீடியால போடல அப்படின்னா கூட நீங்களே ஒரு போட்டோ எடுத்து ஒரு செல்ஃபி எடுத்து வச்சிருக்கலாம், இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு போட்டோ குரூப் போட்டோ எடுத்திருக்கலாம். அதுல அந்த போட்டோவை நீங்க மொபைல்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். ஸோ அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் அதை கலெக்ட் பண்ணிட்டு உங்களை ப்ரொஃபைலிங் பண்ணிடுது. ஸோ யூனிக்னஸ், உங்களோட யூனிக்னஸ் என்ன அப்படின்னா ஃபேஷியல் ரெகக்னேஷன் தான். ஸோ உங்கள் ஃபேஸ் அப்படின்றது ரெகனைஸ் அப்படின்னா இந்த ரெண்டு கண்ணுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன, கண்ணுக்கும் மூக்குக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன, இங்கிருந்து மூக்குலேருந்து வாய்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ், இதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இதுதான் நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அதே ஷேப் தான், அதே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், வளர்ந்ததுக்கு அப்புறமும் அதே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை வச்சு இவங்க யார், அது தட் இஸ் யூனிக். ஸோ இவங்க யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி இதுக்கு மேட்சிங்கான ப்ரொஃபைல் எங்க இருக்கு அப்படின்றத பார்க்க வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ். இல்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த டிஸ்டன்ஸ் மாறாதா சார்? மாறாது. மெடிக்கல் இருந்தாலும் நமக்கு அது அது வந்து டிஸ்டன்ஸ் மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். வளருதுன்னா ஈக்குவலா தான் உங்களுக்கு வரும். ஸோ பட் அதுதான் யூனிக்னஸ். நம்ம ஃபிங்கர் தம் இம்ப்ரெஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ அதை வச்சு தான் ரெகனைஸ் பண்ணணும். நீங்கள் ஃபோட்டோ ஒன்று அந்த ஃபோட்டோ வச்சு மெஷர் பண்ணிட்டு திருப்பி இதுக்கான என்ன இருக்குது இமேஜஸ், இதுக்கு முன்னாடி என்ன ஃபோட்டோஸ் அவங்களோட டேட்டா பேஸில் இருக்குது. ஓகே. இந்த கூகுள் மைண்டோட டேட்டா பேஸ்லேருந்து தான் கொடுக்குறாங்க. அந்த கூகுள் மைண்டில் டேட்டா பேஸ் இதுக்கான ரெலவென்ட் பிக்சர்ஸ் என்ன இருக்கோ அதை எடுத்து அதன் மூலியமாக தான் ரெண்டர் பண்ணி கொடுக்குது. ஓகே. ஸோ அதை ரெண்டர் பண்ணி கொடுக்கும்போது இதுல இருந்து ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த ஃபோட்டோ ஆல்ரெடி உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அவங்களோட டேட்டா பேஸில் உங்களோட ஃபோட்டோ இல்லை நான் சென்ட் பண்ணவே இல்லை, யாருக்கும் சென்ட் பண்ணல, எங்கேயும் பண்ணல அப்படின்னா கூட உங்கள் ஃபோனில் வச்சிருந்தீங்கனாலே அதை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த நம்ம புதுசாக ஒரு ஃபோன் வாங்கும் போது அந்த எண்ட் யூசர் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்னு ஒன்று கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபோனில் எல்லாமே ஆப்ரேட் பண்ணுவோம். ஸோ ஆப்ரேட் பண்ணும்போது பை டிஃபால்ட் எல்லா டேட்டாவும் நம்ம அவங்க கிட்ட சப்மிட் பண்ணிடுறோம், அதுக்கான காப்பி ரைட்ஸும் அவங்களுக்கு கொடுத்துடணும். ஓகே. ஸோ அதை வச்சு அவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க.